சரி நம்ம இது வரைக்கும் 6th பாதி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சார். ஆமாமா. பாதி தான் வரும். அனோவா வராதுமா. அனோவாங்கிறது ஒரு பெரிய கடல். அது தனி கடலு. அப் டூ இது வரைக்கும் வரும். இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் வரும். இது வந்து அனோவா. இதுலேருந்து அனோவாவுக்கு வந்துரும். இதுலேருந்து இது வரைக்கும் அனோவா கான்செப்ட். அவரு டி டெஸ்ட் வரைக்கும் தான் மோஸ்ட்லி வரும்னு சொன்னாரு சார். இருந்தாலும் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே சொல்றேன் சார். டி டெஸ்ட்னு இது வரைக்குமா? ஆமா சார். அப்ப இது வரைக்கும் இதுல ஒரே ஒரு 10 மார்க் கேட்கறதுக்கு டி டெஸ்ட் கண்டிப்பா ஒரு 10 மார்க் வரப்போகுதா? தெரியல சார். அவரு இன்னும் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஆக்சுவலா லாஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 2024, 2025 அண்ட் 2023 இது வரைக்கும் இருந்தது. ரேங்க் கரெக்ஷன் ரெக்ரெஷன் லைன் இதுலேருந்து இது வரைக்கும் இருந்ததுமா. ஓகே இதுல சார். 2.5 யூனிட் வந்துருச்சுல. இதுலயே 2 பார்த்தீங்கன்னா 2.5 யூனிட் வந்துருச்சு. சரிங்களா? அது கடைசி இதுல பார்த்துக்குவோம். சரி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல பார்ப்போம். சரியா? ஓகே சார். கேட்டூஸ் இது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க சார். 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். அப்ப அனுப்புங்க. டைம் டேபிள் அனுப்பிட்டாங்களா? அனுப்பிட்டாங்க சார். ஃபேட்டுக்குமே அனுப்பிட்டாங்க சார். அப்ப எனக்கு அனுப்புடா கண்ணு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணணும்ல. மார்ச் 15 இருந்து எக்ஸாமா? எல்லா ஸ்லாட்டுக்கும் தானே? எல்லா ஸ்லாட்டுக்கும் அதே டேட் தான் கரெக்டாமா? இல்ல சார், அது மாறும். இல்ல சேட்டோட எக்ஸாம் இன்னைக்கு சேட் உங்களுக்கு ஒரே நிமிஷம் சார் அனுப்பு. ம். த்ரீ அதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம் எழுதுறாங்கன்னு சார் அதுக்கு முன்னாடி மெட்டல் டெஸ்டிங் 22. நான் கேட்குறது எனர்ஜி எக்ஸாமுக்கு லீவ் இருக்குதா 23 ஏன்னா 15 ஆரம்பிக்குதுன்னு லைஃப் பிட்வீன் எனர்ஜி லீவ் இருக்குதா 15, 16, 17, 18, 19 மட்டும் இல்ல சார். ஓ 19 மட்டும் இல்லை அப்போ 22 எக்ஸாம் இருக்குது கரெக்டா 22 21 21 இல்ல சார். 22 இருக்கு சார். 23 இது. நமக்கு 23 எக்ஸாம் 22 இருக்குது 23 நமக்கு எக்ஸாம் கரெக்டுங்களா எத்தனை எக்ஸாம் அப் டு 15 ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15 16 17 18 இதுலேயே 4 5 6 7 எக்ஸாம் உனக்கு ஆமா சார். ஓகே டாக்டர் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு என்ன 15 ஸ்டார்ட் ஆகுதுங்கிற எக்ஸாம் இன்னைக்கு போகிறது ஓகே அப்போ நெக்ஸ்ட் வீக் ஒரு வீக் இருக்குது கரெக்டாமா ஆமா சார். ஓகே இந்த வாரத்தில் கிளாஸ் மிஸ் ஆனால் கூட அடுத்தடுத்து வைக்க முடியும் சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறது பார்க்கலாம் ஸோ அடுத்த வாரம் மேபி கண்டினியூஸாக என்ன டேட்ஸ்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சிடறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் முடிச்சாச்சு அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் பாருங்கள் அந்த கேட் 2ஓட கொஸ்டின் பேப்பரை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் மாடலோ 3 ஈஸியாக தான் இருந்தது சரிங்களா மாடலோ 3 எல்லா கொஸ்டினுமே நான் கேட் 2 நீ அடுத்த லிங்க்ல இருந்து பார்த்தேன் இது எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது அப்போ ஒரு 10 மார்க் ஈஸியாக 10 மார்க் எடுத்துருங்க தயவு செய்து ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் இதாகிடுச்சு பாவம் எனக்கு நல்ல மார்க் வந்துன்னு நினச்சேன் பாவம் அதை விட்டுருங்க நம்ம இந்த டைம் வந்து ஏன்னா ஓப்பன் புக் எக்ஸாமாக தான் இது க்ளோஸ்டு புக் எக்ஸாம் தான் நல்லா ஈஸியாக இருக்கும் ஓப்பன் புக் எக்ஸாம்னா கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருக்குது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இதில் 10 மார்க் எடுத்துருங்க இதில் 10 மார்க் எடுத்துருங்க சரிங்களா அதே மாதிரி இதில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று வரும் கரெக்டுங்களாமா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று வரும் அது கண்டிப்பாக ஈஸியாக 10 மார்க் எடுத்துருங்க ஓகே சார் இன்னும் ஒன்று எது வருதுன்னு தெரியல மற்ற எல்லாமே தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் இருக்கும் தியரிட்டிக்கல் இருந்து எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற கொஸ்டின் தான் இருக்கும் அது எப்படி என்னங்கிறது நம்ம பார்ப்போம் சரிங்களாம்மா சரி இன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சம் ப்ராப்ளம் இன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட இது நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே சார் சரிம்மா சரி பார்த்தலாமா ஓகே சார் இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேங்களா சரி என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் சிலபஸில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க மெயினாக உங்களோட பிபிடியில் கொடுத்த சிலபஸுக்கு இதுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருந்தாரு அதுதான் இருக்குது ஆக்சுவலாக நெகட்டிவில் இல்லை சிலபஸ் சுருக்கிட்டாங்க நிறைய இருந்தது மாதிரி இருந்தது பட்டு நிறைய எடுத்துட்டாங்க 9 டேஸ்லேயே நிறைய இருந்தது பட் எல்லாமே எடுத்துட்டாங்க
ஒன்லி செலக்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் இருந்திருக்குது. பட் செலக்டட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. பைனாமியல், பாய்சான், நார்மல், காமா, எக்ஸ்பொனன்ஷியல் அண்ட் வைவல் இவ்வளோதான் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் கேட்குறாங்கட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி இதில் இந்த எக்ஸ்பொனன்ஷியல், பைனாமியல் இந்த மூணுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. சரியாம்மா? உங்களுக்கு தான் யூனிஃபார்ம் ஓகே இல்லை. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருக்கலாம், இல்லை. இங்கேயும் கூட இருக்குது பாரு, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே இருக்குது. பட் அது சிலபஸில் இல்லைன்ட்டாங்க. ஜாமெட்ரிக்கு இருக்குதா? ஜாமெட்ரிக்கு இல்லை. ஜாமெட்ரிக்கு இல்லை. இல்ல நெகட்டிவும் இல்லை. ஸோ நிறைய இல்லை. ஒன்லி 1 2 3 4 5 6 டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்குது. சரியாம்மா? ஓகே சார். ரிலேட்டட் டு ஃபார்முலா என்னன்னு கொடுத்துக்கிறேன். அதிகமாகவே கொடுத்துருப்பேன். பட் எது இல்லையோ அதை நீங்கள் எடுத்துருங்க. சரியாம்மா? எது இல்லை ஓகே அப்படி சார். உங்களுக்கு ஜாமெட்ரிக் அண்டு யூனிஃபார்ம் இல்லை. ஜாமெட்ரிக் அண்ட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. அப்போ இது ரெண்டையும் கட் பண்ணிடுங்க. சரியாம்மா? ஓகே சார். அப்போ இது ரெண்டையும் கட் பண்ணால் 6 டிஸ்ட்ரிபியூஷன் வந்துடும் நினைக்கிறேன். இதில் ஸ்டாண்டர்டு நார்மல் ஒன்றா கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 1 ஆயிரும். அப்போ 5 இதோட 1 6. அப்போ மொத்தம் 6 டிஸ்ட்ரிபியூஷன் வந்துருச்சு. இதில் மெயினாக என்ன கண்டென்ட் நம்ம இம்பார்ட்டன்ட்னா ஃபார்முலா கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா எதுனா இதுதான் ஃபார்முலா. நம்மளோட ஃபார்முலா இதுதான். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன ஃபார்முலா அப்படின்னா நல்லா நான் வச்சுங்க, NCX P பவர் X Q பவர் N மைனஸ் X. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. சரியாம்மா? ஓகே சார். அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மீன் கொடுத்துருவாங்க. அப்போ இ பவர் மைனஸ் லேமடா இன்ட்டு லேமடா பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. தட் மீன்ஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது என்னன்னா பைனாமியல் அண்ட் பாய்சான் வந்து ரெண்டு ஒன்று தான். n டென்ஸ் டு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வந்து பைனாமியல் வந்து பாய்சானுக்கு. சரிங்களா? அது ஒரு கேஸ் இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க, இங்க n இன்வால்வ் ஆகுது. கரெக்டுங்களா? இங்கே n இன்வால்வ் ஆகுது, இங்கே n இன்வால்வ் ஆகுது. பட் இதுல பார்த்தா n இன்வால்வ் ஆகாது. அப்படின்னா மீனிங் என்னன்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கேஸ் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னவா ஆகுதுங்கிறாங்க, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. சரியாம்மா? ஓகே சார். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இது ஆகுது. சரி எனக்கு சரி அடுத்தது எக்ஸ்பென்சிவல் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்பென்சிவல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா லேமடா இன்ட்டு இ பவர் லேமடா எக்ஸ். லேமடா இன்ட்டு இ பவர் லேமடா எக்ஸ் இதுதான் எக்ஸ்பென்சிவல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. அண்ட் ஆல்சோ 1 2 3 முடிஞ்சுதா? நம்மளுக்கு காமா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அண்ட் வைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. சரி இதான் ஃபார்முலா. கொஞ்சம் பார்த்துங்க. ஃபார்முலாவோட இது மட்டும் கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இது ஒன்று. உங்களுக்கு இந்த ஃபார்முலா கூட கொடுக்கல, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கூட கொடுக்கல, இதுதான் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரியாம்மா? இதில் மெயினாக என்ன பார்க்கணும்னா மீன் அண்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கங்க. இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீனோட ஃபார்முலா NP இன்ட்டு இங்கே வந்து NPQ. NP மீன், NPQ வேரியன்ஸ். அதே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் என்னன்னா லேமடா லேமடா. எக்ஸ்பென்சிவல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகுதுன்னா 1 பை லேமடா வந்து மீன், 1 பை லேமடா ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ். காமா டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க, லேமடா தான் நம்மளுடைய மீனா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மியூவும் சிக்மா ஸ்கொயர்டும் உங்களுக்கு வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆயிடும். சரியாம்மா? சரி இது வரைக்கும் பாத்துங்க. இந்த வைபிள் ஒரு பெசல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்பா இன்ட்டு பீட்டா எக்ஸ் பவர் பீட்டா மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆல்பா இன்ட்டு எக்ஸ் பவர் பீட்டா. இதான் ஃபார்முலா. இது எல்லா வேலையும் கிரேட்டர் தேன் 0 இருக்கும், நெகட்டிவ் 0 இருக்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு கிடையாது. அதனால இந்த டிஸ்ட்ரிபியூஷன் விட்டுருங்க. நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. உங்களுக்கு இந்த டேபிள் நான் அனுப்பிடுறேன். இந்த டேபிள் ஒரு டேபிள் பார்த்தாவே உங்களுக்கு எல்லா கண்டென்ட் வந்துடும். சரிங்களா? மெயினா என்னென்ன டேபிள் வேணும், இது மூணுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த மூணும் பாத்துங்க. MGF கூட உங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ற மாதிரி கேட்கறது இல்ல உங்களோட எக்ஸாம் பாயிண்ட்ல. மீன், வேரியன்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஃபார்முலா இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். சரி எனக்கு ஓகே சார். சரி இப்போதைக்கு நான் என்ன சொல்லலாம்னு இருந்தேன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தான் பேசலாம்னு இருந்தேன். அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சுக்குங்க. சரியாம்மா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஷேப்ல இருக்கும். சரிங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினேஷன் இன்ஸ்டிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக உங்களோட பிபிடியிலேருந்து இல்லை வெளியிருந்து எடுக்கிறேன். அதை வந்து பார்த்துங்க. அது இது கொஞ்சம் மெர்ஸ்டாகவும் பார்த்துங்க. அப்போ கோ இன்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்னன்னா இதுதான் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. சரி இதுல இருந்து தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு வராங்க. சரிங்களா?
இந்த ஃபார்முலால இருந்து நம்மளுக்கு என்ன கொண்டு வராங்க? ஒரு ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வராங்க. அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஆகுது? அப்படின்னா, ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்பயுமே ஒரு பெல் ஷேப்ல இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஷேப் இருக்கும்? ஒரு பெல் ஷேப். இத வச்சு தான் நம்ம கம்பைன் பண்ணி கொண்டு வராங்க. சரியா கண்ணு? பெல் ஷேப்ல ஓகே சார். ஆல்ரெடி சொல்லிட்டேன். மீன் என்ன? மியூவா இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டேஷன் நோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மீனோட வேல்யூ இருக்கும். இந்த இடத்துல மீனோட வேல்யூ இருக்கும். சரிங்களா? ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓகே. ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா மாத்துறதுக்கு உண்டான ஃபார்முலா இதுதான். மியூ, சிக்மா ஸ்கொயர். ஓகே. n வந்தாவே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எது மெயின் பாராமீட்டர்? மியூவும் சிக்மா ஸ்கொயர் தான் மெயின் பாராமீட்டர். மியூவும் சிக்மா ஸ்கொயர் தான் மெயின் பாராமீட்டரா இருக்கும். திஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாராமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாராமீட்டரா இருக்கும். சரி இடக்கண்ணு? ஓகே சார். ஓகேம்மா. சரி. இதுல சம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டீஸ் இன்சர்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி, இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியா மாதிரிதான். சரிங்களா? ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நார்மல் ஓகே. டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியா. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிக்கிறேன்? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பெல் ஷேப்டு இருக்கும். ஓகேங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி மேல பார்த்த டயகிராம்லாம் இப்படி பெல் ஷேப்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இப்ப x ஈக்குவல் டு மியூனா அது மீன் லைன். ஓகே. ஓகே. இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மியூ. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன், மீடியன், மோட் வந்து 3மே ஈக்குவலா இருக்குங்கிறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? மீனு, மீடியனு அண்ட் மோடு எல்லாமே என்னவா இருக்குங்கிறாங்க? ஈக்குவலா இருக்குங்கிறாங்க இந்த பாயிண்ட்ல. சரி இடக்கண்ணு? ஓகே சார். என்ன சொல்லிட்டு ஹைட் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து x டென்ஸ் டு மியூன்ட்டோம்ல. அப்ப இதுதான் வந்து x ஓட வேல்யூ மியூ. மீன் தான் வந்து இது வந்து பெரிய ஹைட்டா இருக்குதுங்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நார்மல் டேபிள்ல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது சிமெட்ரிக் கர்வ் அண்ட் அசோட்டோமிக். ஓகேங்களா? சிமெட்ரிக் கர்வ்னா என்னது? சிமெட்ரிக் கர்வ்னா என்ன தெரியுமா? ரெண்டு சைடோட லிமிட்டோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இங்க பாருங்க. இந்த ஏரியாவோட வேல்யூவும் இந்த ஏரியாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா அது பேர் சிமெட்ரிக் கர்வ். சரிங்களா? அப்ப சிமெட்ரிக்னா என்ன தெரிஞ்சுக்க? ரெண்டு ஏரியாவோட வேல்யூ 0 இருக்கும். அண்ட் அனதர் ஒன் நேம் இருக்குன்னா அசிட்டோமிக். அசிட்டோமிக்னா என்னன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுன்னா அந்த லைன் டச் ஆகாம இன்ஃபினிட்டி பார்ட் வரைக்கும் போகும். இங்க பாருங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே அந்த லைன் டச் ஆகாது. பட் அது எவ்வளவு தூரம் போதோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இன்ஃபினிட்டி லைன்ஸ் வரைக்கும் போதோ அது வரைக்கும் போச்சுன்னா தட் இஸ் கால்ட் அசிட்டோமிக். ஓகேங்களா? அப்ப நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டயகிராம் பாத்தீங்கன்னா போத் சிமெட்ரிக் அந்த அசிட்டோமிக் பேஸ் லைன் கொடுத்துக்கிறாங்க. சரியாமா? திஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? சிமெட்ரிக்கா இருக்கும். ரெண்டு ஏரியா சிமெட்ரிக்கா இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு என்ன? 1ன்னு தெரியும். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னா இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. அப்படின்னா என்னன்னா சிமெட்ரிக் கர்வ்னா இதனோட ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இதனோட ஏரியா பார்த்தீங்கன்னா 0.5 அண்ட் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 0.5 ரெண்டா கட் ஆயிருக்கும். அதாவது நெகட்டிவ் ரீஜன் 0.5 ஆகும், பாசிட்டிவ் ரீஜன் வந்து 0.5 ஆகும் கட் ஆயிருக்கும். சரியாமா? ஓகே சார். இதெல்லாம் நார்மல் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சுங்க. ஏன்னா டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நார்மலா நீங்க ஐடியா தெரிஞ்சு கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. சரியாமா? சோ அதுதான் அவங்க கொண்டு சொல்லிட்டு வரோம். ஓகே சார். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறேன்னா இன்டெகிரல் லிமிட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி சொல்லிக்கிறோம். சரி, இந்த பாயிண்ட் தான் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே சார். அப்ப ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்ன? z போட்டுட்டு x மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. இந்த ஃபார்முலா தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இதுதான் சார். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் ஆல்ரெடி சொன்னதான் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. இது பிடிஎஃப். இது என்னது? கண்டினியூஸ் இன்டர்வல். அதனால பாத்தீங்கன்னா இது பிடிஎஃப். பிடிஎஃப்னா இன்டெகிரல் கேஸ் வரும். அப்ப அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு? 1ன்னு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி? சிமெட்ரிக் டயகிராம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக் டயகிராம் அண்ட் நெகட்டிவ் ரீஜன் 0.5 அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் ரீஜன் இஸ் 0.5. அப்ப அதனால தான் ரெண்டா கட் ஆகுது. அதனால இது வந்து நம்ம இந்த ரீஜனோட வேல்யூ இது அப்ளை பண்றாங்க. சரி இடக்கண்ணு? ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா இது வரைக்கும் சொன்னதுல? இல்ல சார். இல்ல சார். சூப்பர்மா. ஓகே. ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதுல இருந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும். இப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் உங்களுக்கு கையில இருக்குங்களா? இந்த கொஸ்டின் நடத்தணும்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் உங்களுக்கு கையில் இருக்கும். சரியாம்மா? ஓகே சார்.
நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் கையில் இருக்குதா கண்ணு? இல்ல சார், அது இன்னமேட்டு தான் சார் பிரிண்ட் எடுக்கணும். அவரு குடுக்கல சார் அது. இல்ல குடுக்கலைன்னா நீ அனுப்புற பிபிடில இருக்குது, அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோ. என்னடா அது ஓகே சார். இன்செட் ஆக மாட்டேங்குது. எங்க ஓடிட்டே இருக்குது, இன்செட் ஆக மாட்டேங்குது. மேலே போயிடுச்சா? சார் அது பிரிண்ட் எடுக்கணுமா சார்? ஆமாடா, எக்ஸாம் காலத்துக்கு பிரிண்ட் எடுக்கணும்டா. எக்ஸாம் காலத்துக்கு பிரிண்ட் எடுக்கலாம், எதுவும் பண்ண முடியாது. ஓகே சார். அது பிரிண்ட் எடுத்துதான் ஆகணும். மேல இன்செர்ட் பண்ணா பார்க்க முடியும். உனக்கு பிபிடி கையில் இருக்குதா அந்த நீ அனுப்புனது? இல்லை நான் இன்செர்ட் பண்ணிட்டா? சரி, நான் இருக்கு இன்செர்ட் சார் பண்றேன். பிபிடி. இல்லை ஓகே, நான் எதுக்கு இன்செர்ட் பண்ணிடுறேன், ஏன்னா இந்த டேபிள் போடுறதுக்கு வேணும். அதையும் நான் இன்செர்ட் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் பேஜில் நான் இன்செர்ட் பண்ணிடுறேன். அப்போ ப்ராப்ளம் பார்க்க முடியும். ஓகே, ப்ரீவியஸ் பேஜில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிள் உங்கள் சார் கொடுத்த டேபிள். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேபிள் இருக்கும். ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு டேபிள் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக உங்கள் சார் கொடுத்தது கரெக்டாக பர்ஃபெக்டான டேபிள் கொடுத்துட்டாரு. எது சொதப்புற மாதிரி இல்லை, நீட்டாக கொடுத்துட்டாரு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். போன வருஷம் நடத்தும் போது வந்து டேபிள் வேற கொடுத்துட்டாங்க. அதை என்ன பண்ணணும்னா 0.5 மைனஸ் பண்ணி போடணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து டேபிள் கொடுத்தாங்கன்னா அது எக்ஸாக்ட் டேபிள்மா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த லைன் மட்டும் கொடுத்துட்டு டேபிள் கொடுத்துறாங்க. அது என்ன ஆகும்னா மெர்ச்சா இருக்கும். அது தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த டேபிள் அக்யூரேட்டான சூப்பரான டேபிள். இதை யூஸ் பண்றது நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். சரி, இந்த டேபிள் வச்சுட்டு எப்படி ப்ராப்ளம் போடலாம்னு பார்க்கலாம். இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இன்னைக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் முடிய போகுது. சரியா? ஓகே சார். இப்போ பாருங்க, 0ல இருந்து 1.2ட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன். அப்ப எது இருந்தாலும் இந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு கிராப் போட்டுருங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்றீங்க, ஒரு கிராப் போட்டுருங்க. அப்ப இங்க என்னது, இது வந்து 0. 1.2 எங்க இருக்கும், 1.2 இங்க இருக்கும். சரியாமா? ஓகே சார். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும், லைஸ் பிட்வீன் இதனோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. லைஸ் பிட்வீன் இதனோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோடது. சரிடா கண்ணு? ஓகே சார். நான் இன்னொரு ஐடியா கொடுத்துறேன். ஆல்ரெடி இன்னொன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த ரைட் சைடு ஃபுல் ஏரியா என்ன சொன்னேன், 0.5 சொல்லியிருந்தேன். இதை நான் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு ரைட் சைடோட டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ என்ன, இது 0.5 இதனோட வேல்யூ. சரியாமா? அதே லெஃப்ட் சைடோட வேல்யூ இருக்கும். லெஃப்ட் சைடோட வேல்யூ எவ்வளவு இருக்கும், 0.5 தான் இருக்கும். லெஃப்ட் சைடோட வேல்யூ எவ்வளவு இருக்கும், 0.5 இருக்கும். சரியாமா? ஓகே சார். இது ஏன் சொல்றேன்னா, ப்ராப்ளம் போறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ப்ராப்ளம் கூட போட உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி எனக்கு என்ன? ஓகே சார். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.5 தான் கிடைக்கும். அப்ப 0ல இருந்து 1.2 என்ன கிடைக்க போகுது, 0.5 விட வேல்யூ கம்மியா தான் வரப்போகுது. அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சரியாமா? இப்ப டேபிள் போய் பார்க்கலாமா? ஓகே சார். டேபிள் ஓகே சார். டேபிள் எப்படி பார்க்கறதுனா, இதான் டேபிள். இப்ப பாத்தீங்கன்னா 1ல இருந்து 0.1ன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத ஆ, அதான் 1.2 1.1 ஓகேங்களா? 1.2ல ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.3849. கரெக்டாமா? கரெக்ட் சார். டேபிள் பார்க்க தெரியுதா, இல்ல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? தெரியும் சார். அங்க 1.200 இருக்கனால அதை எடுத்தோம் சார். 1.21 இருந்தா அடுத்த வேல்யூ எடுப்போம் சார். 1.22னா அடுத்த வேல்யூ எடுப்போம் சார். ஓகே சூப்பர். ஏன்னா இதே டேபிள் தான் நம்ம டி டிஸ்ட்ரிபியூஷன் ஐடியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்ப என்னாச்சு, இது 0.3849 வந்துருச்சு. சரியாமா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒன்னோட டயகிராம் போட்டேன். சரிங்களா? இப்ப செகண்ட் ஒன்னோட டயகிராம் பார்க்கலாமா? இதுதான் செகண்ட் ஒன். செகண்ட் ஒன்னோட டயகிராம் என்ன வரும் போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதே டிஸ்ட்ரிபியூஷன் தான், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்ப என்ன ஆகுது, இதே மிடில் லைன் தான் வரும். இது என்னது, பாசிட்டிவ் சைடுக்கு பதிலா நெகட்டிவ் சைடு வரும். பாசிட்டிவ் சைடுக்கு பதிலா நெகட்டிவ் சைடு 1.2 மைனஸ் வேல்யூ. கரெக்டாமா? ஓகே சார். அப்ப ரீஜியன் என்ன வரும், ஆனா ஆல்ரெடி சொல்லிக்கிறோம். நான் சொல்லிக்கிறேன், என்ன சொல்லிக்கிறேன் தெரியுதா, சிமெட்ரிக் ரீஜியன். அதாவது 0.1.2 ஓட வேல்யூவும் அதாவது 0ல இருந்து 1.2 ஓட வேல்யூவும் 0ல இருந்து -1.2 ஓட வேல்யூ எப்படி இருக்கும், சார் நம்ம இந்த சைடு எடுக்கிறத அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம் சார். மைனஸ் பண்ணக்கூடாது. ஏரியா இல்ல, ஏரியா என்னது பிளஸ் வேல்யூ தான் வரும். ஏரியா எப்பயுமே பிளஸ் வேல்யூ. இல்ல சார், நம்ம பாசிட்டிவ் சைடுக்கு அந்த 0 to 0.2 எடுத்துட்டு அந்த வேல்யூவே நெகட்டிவ் வேல்யூவா போட்டுக்கலாம்ல சார். நெகட்டிவ் வேல்யூ போடக்கூடாதுடா கண்ணு. ஆக்சுவலா பாசிட்டிவ் தான். இது 0.3849 தான். இது ஆன்சரு. இங்க நெகட்டிவ் போடக்கூடாது. நெகட்டிவ் ஏன் போடக்கூடாதுன்னா, இது ஏரியா ரீஜனோட வேல்யூ எப்பயுமே பாசிட்டிவ் தான். சரிங்களா? ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சிருக்கீங்க. ஏரியா, டிஸ்டன்ஸ், லென்த், பெரிமீட்டர்,
வால்யூம் இந்த மாதிரி ரீஜனோட கண்டனோட வேல்யூ எல்லாமே என்னதான் எழுதணும், நெகட்டிவா இருந்தாலும் நம்ம என்னதான் எழுத போறோம், பாசிட்டிவா தான் எழுதணும். சரிங்களா? ஓகே சார். மெயின் ஐடியா என்ன, இந்த டயகிராமும் இந்த டயகிராமும் சிமெட்ரிக். சரிங்களா? இந்த டயகிராமும் இந்த டயகிராம் என்னது சிமெட்ரிக். அதனால வந்து இதனோட வேல்யூ 0.3849 வரும் செகண்டோட வேல்யூ. ஐடியா கிளியரா? ஓகே சார். சரி, ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுமா, நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார். So, அடுத்தது இந்த என்ன சைடு செய்யணும்? வர வேல்யூவே அந்த சைடும் போடணும் சார். ஆமா. அதுக்கு பேரு தான் சிமெட்ரிக். புரியுங்களா? அதுக்கு பேரு தான் ஓகே. சிமெட்ரிக். சரியாம்மா? ஓகே சார். சரி, அடுத்த ஐடியா என்ன சொல்லிக்கிறாங்க, ஏரியா டு த ஹைட் z equal to 1.3ன்ட்டாங்க. இது மீனிங் என்னவா, இது வரைக்கும் ஓகே ஏரியா ரைட்னு சொல்றாங்க. ரைட் சைடு வந்து 1.3ல இருந்து ஹைட் ஏரியாங்கிறாங்க. அப்ப தேர்ட் ஒன்னோட ஐடியா என்ன சொல்றாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் z கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1.3ன்றாங்களா. இது எப்படி போடுவேன், எனி ஐடியா? கிராப் போட்டுக்குங்க. ஏரியா டு ஹைட் வந்து ரைட் சைடு வந்து 1.3ன்ட்டாங்க. அப்ப இது 1.3 கரெக்டாமா? இது வந்து மிடில் வேல்யூ, இது வந்து 0, இது வந்து 1.3. அப்ப ஏரியா எங்க வருதுன்னா இங்க வருதுங்கிறாங்க. சரியாமா? 1.3 வரைக்கும் இருக்க லைக் ஹோல் வேல்யூ எடுத்துட்டு அதை மைனஸ் பண்ணா வரும் சார். லைக் லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் எடுத்துட்டு 1.3 மைனஸ் பண்ணலாம் சார். சூப்பர் மார்க். அப்ப லாஸ்ட் வரைக்கும் என்ன, இங்க இருந்து இது வரைக்கும் வந்து 0.5 ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் கரெக்ட்டுங்களா? 0ல இருந்து பிளஸ் ஆமா சார். 0.5 மைனஸ் 1.3. சூப்பரா சொல்லிட்டு அப்ப நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சீக்கிரம் முடிச்சலாம் மாட்டேங்குது. சரிங்களா? அப்ப 1.3யோட வேல்யூ என்ன, 1.3யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.432. 0.4032. அப்ப எழுதலாமா? ஓகே சார். 0.4032. அப்ப வேல்யூ என்ன வரும் சொல்றாங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டா 0.068. 0.068 சார். இல்லையே, அவ்வளவுதான் வருது. 968 வருது. 0.5 minus 0.4. 0.068 சார். இல்ல, இந்த 0 இருக்குல்ல, இது வந்து 8. 4032. ஆமா, 4032. அப்ப 0.0968 சார். அதான் கேக்குறேன். 0.968. 0968. ஆமா, 0.096. 0 போடுகிறேன். 0 போடுகிறதா? இங்க பாயிண்ட் இருக்கு கரெக்ட்டுங்களா? ஓகே சார். சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, ஏரியா டு லெஃப்ட் 1.5ட்டாங்க. சோ அப்படின்னா மீனிங் என்னடா இருக்குன்னு, லெஃப்ட் சைடு வந்து 1.5னா ரீஜன் எங்க இருந்து எங்க வரும் பாத்துக்கோங்க. சரிங்களா? ரைட்னா ரைட் சைடு போகும். சரிங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஹைட் வந்து 1.5 ரைட் சைடு ரீஜன், இது வந்து லெஃப்ட் சைடு ரீஜன் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரீஜனுக்கு நான் டிரா பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்த டயகிராம் என்னன்னா லெஃப்ட் சைடு ரீஜன் தான். அப்படின்னா மீனிங் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் z லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1.5. அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா? லெஃப்ட் சைடு தான். அப்ப ஏரியாவோட டயகிராம் எப்படி வரும், ஏரியாவோட டயகிராம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்படி வந்து இங்க வந்துட்டு 1.5 எங்க இருக்கும், 1.5 இங்க இருக்கும். சரிங்களா? அப்போ 1.5க்கு என்ன ஆகுது, லெஃப்ட் சைடுண்டா. லெஃப்ட் சைடுனா இது ஃபுல்லா வரும். சரிங்களா? ஓகே சார். லெஃப்ட் சைடுண்டா அப்ப இது ஃபுல்லா வரும். அப்ப இதனோட மீனிங் என்னடா என்ன சொல்லுங்க. 0ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன வேல்யூ ஆல்ரெடி சொல்லிட்டு 0.5 கரெக்ட்டுங்களா? அப்ப 0.5 ஆமா சார். பிளஸ் இது 1.5 பிளஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி போடணும். புரியுதாமா? புரியுது சார். அப்போ 1.5 எங்கடா இருக்குது, 1.5 இங்க இருக்குது. அப்ப இதனோட வேல்யூ என்னடா ஆகுது, 0.433. 0.5 ஓட வேல்யூ இல்ல சார், போயிருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ண கிடைக்கும் 0.9332 வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? புரியுது. இது நார்மலா நம்ம எல்லா 0.5க்கு தேட தேவையில்லையா சார், அது அப்படியே போட்டுக்கலாமா சார்? என்னமா 0.5க்கா? அதுக்கு வேல்யூஸ் அங்க பார்த்து போட வேணாமா சார்? அங்கேயே போட வேண்டாம். மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு என்னது 0.5 தான். ஒரு வேல்யூ தெரியலைன்னா அப் டு எண்ட் ரீஜன் வரைக்கும் வந்து நீ எங்கேயுமே போட தேவையில்ல.
டயக்ராம் டிரா பண்ணிட்டு அந்த ரீஜியன் பார்த்தா தெரியும். இங்க பாருங்க, இது புல் ரீஜியன் மைனஸ் இந்த ரீஜியன் மட்டும் போட்டா போதும். இங்க பாத்தீங்கன்னா இது இருந்து இது வரைக்கும் புல் ரீஜியன். கரெக்ட்டா? புல் ரீஜியன் 0.5. இது வரைக்கும் 0.5. அப்ப ரிமைனிங் பார்ட் யார் இருக்கிறா? இவன் தான் இருக்கிறான். அப்ப இவனை மட்டும் நீ கண்டுபிடிச்சு போட்டா போதும். சரிங்களா? நீ அங்க போய் டேபிள் பார்க்கணும்னு அவசியம் ஓகே இல்லை. சார். சரியாம்மா? ஓகே சார். 5, 6, 7 இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எப்படி போடுவீங்க? அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இப்ப 5த்தோட கிராப் போடலாம். 5த்தோட கிராப் எப்படி வரும்? சென்டர் இங்க என்ன கிடைக்குது? இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா -1.2 கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த கிராப் பாத்தீங்கன்னா 2.5 கரெக்ட்டா? ஆமா சார். அப்ப என்ன நடக்கும்? இது வந்து 0 சரிங்களா? அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராபபிலிட்டி வந்து 1.2வும் கண்டுபிடிச்சிட்டு 2.5 வேல்யூஸ் 2 வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம் சார். சூப்பர்மா. வெரி குட், வெரி குட். அப்ப நான் நடத்தவே தேவையா எடுத்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஓகே, இது வேல்யூ கண்டுபிடிச்சு சார் அவரு ஏதோ ஒரு மாடல் மட்டும் கஷ்டமா இருக்கும்னு சொன்னாரு சார். பார்க்கலாமா? இப்ப என்னது 1.5 1 வந்து 1.2 அது பார்க்கலாம். 1 வந்து 0.389 அது பார்க்கலாமா? அது தியரிட்டிக் கொஸ்டின் பார்க்கலாம். 3849 பிளஸ் 1 2.5 2.5 ஓட வேல்யூ என்ன? 2.5 வேல்யூ 4938 கரெக்டாமா? கரெக்ட். 0.4938 ரெண்டு ஆட் பண்றாங்க 7 8 again 7 8 0 0.8787 வருது. ஓகேவாமா? ஓகே சார். சரி, இப்ப 6 என்னாவும் 7 என்னாவும் நீயே போட்டு சொல்ல பார்க்கலாம். 6 7 நோட் பண்ணிக்கோ. நான் மேல டேபிள் காட்டுறேன். அதை வச்சு வேல்யூ சொல்லிடுங்க. சரிங்களா? டயக்ராம் எப்படி டிரா பண்ணுவீங்க அதையும் பார்த்துக்குங்க. சரியாம்மா? டயக்ராம் வந்து இங்க ஒண்ணு, இது 0.5, இது 1.2. அப்ப இந்த ஏரியா வருது. கரெக்டாமா? ஆமா சார். இது 0.5 -0.5 இந்த பாயிண்ட் வந்து -1.2. அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐடியா புரியுதுங்களா? 0.2 1. ஆமா கரெக்ட். 1.2 ப்ராபபிலிட்டி 1.2 minus 0.5. 0.1 ஓட ப்ராபபிலிட்டி வேல்யூ. பார்த்தலாமா? ஓகே சார். 1.2 ஓட ப்ராபபிலிட்டி வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்னது? 0.3849. 0.3849 இதுதான் 1.2 ஓட வேல்யூ. 0.5 ஓட வேல்யூ என்னன்னு தான் பார்க்கணும். 0.5 ஓட வேல்யூ என்ன? மேல டாப்ல இருக்கும். 0.5 வேல்யூ 0.1915. 0.3849 minus 0.1934 வருதா மர்றாகன்னு 6th क्वेश्चनக்கு. ஆமா சார் 0.193. சரி, அதே மாதிரி 7th क्वेश्चन போட்டுலாமா? 7th क्वेश्चन என்னடா நடக்கும்? 2.5 minus 1.5. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 2.5 ஆல்ரெடி நம்ம கையில இருக்குது. 1.5 ஆல்ரெடி கையில இருக்குது. எங்க பார்த்தா 2.5 2.5 ஓட வேல்யூ என்ன வந்தது? 4938. 1.5 ஓட வேல்யூ வந்தது 1.5 எங்கேயோ போட்டோமே. சரி, இங்க டேபிள் பார்த்துக்கலாம். மாத்திக்கிது போட்டோம். 1.5 வந்து 0.4332. 4332. 4332 ரெண்டுமே 0 பாயிண்ட். Two 0.927 ஓகேங்களா? சார் எனக்கு 0.0 இதுல ஆட் பண்ணி தானே போடுவேன். மைனஸ் பண்ணணுமா? சாரி. ஆமா சார். ஆமா, நான் மாத்தி போட்டேனா? थैंक यू. 0.0605. ஆமா, ரெண்டு மைனஸ் பண்ணி போடுங்க. நான் ஆட் பண்ணி போட்டேன் அப்படி கன்ஃபியூஸ். அப்ப 0. என்ன கிடைக்கும்? இங்க 0, இங்க வந்து 7, 10 இங்க 7, இங்க 12. மறுபடியும் அதே தப்பு பண்றேன் நினைக்கிறேன். இது 6 வரும். கரெக்ட்டுங்களா? 6 0.0605 சார். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே எடுங்க. சரி, இவ்வளவுதான் என்னோட கான்செப்ட். நார்மலா வேல்யூ தெரிஞ்சுனா
வேல்யூ தெரியாத ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணணும், மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்துருவாங்க. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணி நம்ம போடணும். சரியாம்மா? ஓகே சார். மோஸ்ட்லி அவர் என்ன சொன்னார்னா சார், நாமளே மீனும் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் நாமளே கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நாமளே கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் வரும்னாரா? அந்த மாதிரி வரலாம். மோஸ்ட்லி கஷ்டமா செட் பண்ணணும்னா அப்படி பண்ணலாம் அப்படின்னாங்க சார். கஷ்டமாக தான் செட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன செய்யுதுன்னா அனுப்பு, நம்ம அதுக்கு ரிகார்டிங் நம்ம பார்த்துடலாம். சரியாம்மா? சார் அந்த பிபிடிலயே ஒரு கொஸ்டின் கடைசியா அந்த எல்லா மாடலுமே அவர் கவர் பண்ணிட்டார் சார் பிபிடி. சரி டேக்கண்ணு. சரி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். சரி ஒவ்வொன்றா நம்ம முடிக்கலாம். டைம் இருக்கிறனால கடற்கடன் முடிக்கிறேன். பாருங்க, எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களாம்மா? ஓகே சார். சரி இது எப்படிமா போடுவீங்க? சார் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சார். எக்ஸ் மைனஸ் சிக்மா பை எக்ஸ் மைனஸ் கரெக்ட். எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா. சார். அப்போ என்ன பண்ணுவீங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன கிடைக்கும் இங்கே 0 மைனஸ் மியூ மீன் is less than or equal to x is less than or equal to 8. 0 மைனஸ். ஓகேவாம்மா, இது கரெக்டா? எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா z equal to x minus mu divided by sigma. ஒரு சில டைம் வேரியன்ஸ் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடு. சரிங்களா? சப்போஸ் வேரியன்ஸ் கொடுத்தாங்கன்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ் வரும். ஓகேங்களா? ரூட் ஆஃப் வேரியன்ஸ் வரும் ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இது மாத்தி கொடுத்துருவாங்க ஒரு சில டைம். ஓகே சார். அப்ப என்ன வருதுடா கண்ணு? 6 பை பைனா 0.8 0.12 என்ன வரும்? 1.2 நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? 6 பை பைனா மைனஸ் 1.2 சார். less than or equal to x less than or equal to இது என்ன கிடைக்கும்? 2/5. 2 பை பைனா 0.4 0.4. அப்ப இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கிராஃப் டிராப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இது கிராஃப் டிராப் பண்ணி போட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப இங்க 0.4 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 1.2 இருக்கும். மைனஸ் 1.2 இருக்கும். அப்ப ரெண்டோட வேல்யூ என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ணி போட போறோம். சரியாம்மா? ஓகே சார். 1.2 ஓட வேல்யூ 0.4 ஓட வேல்யூ டேபிள்ல இருந்து நம்ம ஆட் பண்ணி போடுவோம். அப்ப டேபிள் போய் பார்க்கணும். டேபிள் பார்த்து என்ன நடக்கும்? 0.4க்கு என்ன வேல்யூ? 1.2க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 0.3849. 0.4க்கு 1554. இதனோட வேல்யூ 3849. ரெண்டு வேல்யூ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி தான் போடணும். மைனஸ் பண்ண தேவையில்லை. அப்ப 13 இது 554 1 வரும். 1னா 10 0 எகன் 1 வரும். 16 6னா 14 எகன் 1 5. அப்ப 0.540 இதனோட வேல்யூ. சரிங்களா? ஓகே சார். அடுத்த வேல்யூ என்னடா இப்ப போடுங்க? அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸோட கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடணும். சரிங்களா? அதை திரும்ப இன்சர்ட் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துக்கிறான்னு பாருங்க. ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. இதனோட வேல்யூ எப்படி ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடலாமா? இதனோட கான்செப்ட் இங்க போடுறேன். என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் மாடலஸ் ஆஃப் x minus 6 less than or equal to 10. இது எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் minus n less than or equal to x minus 6 less than or equal to plus 10. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? புரியுது சார். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் minus 6 இங்க வந்தா minus 4 less than or equal to x less than or equal to 16. கரெக்டாமா? ஓகே சார். அப்ப மீன் 6 வேற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5. அப்ப என்ன கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x minus mu minus 6 minus 4 divided by 5
is less than or equal to x less than or equal to 16 minus 6 divided by 5. கரெக்டா கண்ணு? ஓகே சார். இது பார்த்தா -10 கட் பண்ணா -2ன்னு வரும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா +10 கட் பண்ணா +2ன்னு வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகே சார். அப்ப ஓகே கிராஃப் சார். எப்படி வரும் பாருங்க. கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இங்க -2 இங்க வந்து +2. அப்ப ரெண்டுமே சிமெட்ரிக் ரீஜன் தான். ரெண்டுமே சிமெட்ரிக் ரீஜன் என்ன பண்ணலாம்? that is equal to 2 times of probability of x less than or equal to 2 ன்னு எழுதிக்கலாம். சரியாமா? ரெண்டுமே சிமெட்ரிக் ரீஜன் தான். இதனோட ரீஜனும் இதோட ரீஜன் சேம் தான். அதனால 2 times போட்டேன். சரியாமா? ஓகே சார். அப்ப 2 னா என்ன வேல்யூ வருது? 0.4772. 0.4772. அப்ப அதை இன்சர்ட் பண்ணிக்கங்க அவ்வளவுதான். இங்க போட்டுட்டோம், இங்க போட்டுட்டோமா? அப்ப 2 into 0.4772. அப்ப என்ன கிடைக்கும்? that is equal to 4 4 5 8 னா 1. அப்ப 0.95. ஓகே டேகன? ஓகே சார். சோ அவ்வளவுதான். அப்ப இப்ப ஒரு நியூ ஐடியா கொடுத்துக்கிறேன். மாடலஸ் கேஸ் வந்து எப்படி போறதுங்கிற ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே சார். சரி, அடுத்தது தியரிட்டிக்கல் क्वेश्चन கேட்டா எப்படி போடுவீங்க? இந்த மாதிரி தியரிட்டிக்கலா கேட்கறாங்க. சார் தியரி क्वेश्चनலாம் கேட்க மாட்டாங்க. என்னமா? தியரி क्वेश्चनலாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேட்பாங்கடா. பிட்வீன் நேரா நோட்டேஷன் கொடுக்காம இந்த மாதிரி கேட்பாங்க. தியரி என்ன பெரிய தியரியா இருக்காது. இந்த மாதிரி ஈஸியா கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே சார். நாம உட்கார்ந்து இது பண்ண சிபிஎஸ்சில படிச்ச மாதிரிலாம் கிடையாது. நார்மலா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். மீன் வேல்யூ கொடுத்திருக்காங்க சார். மீன் வேல்யூ is equal to 100 சார். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா 16 சார். ஒரே நிமிஷம். மீனோட வேல்யூ 100 30 போறாங்க. n வேல்யூ 100 நினைக்கிறேன். கரெக்ட்டா? the mean score mean of n is equal to 1000 சார். 1000. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 16 சார். அவ்வளவுதான் சார். between x வேல்யூ 30 60. அப்ப 30 to between ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. between னா 30 to 60. சரியாமா? சரி, இதை போடுறாங்க. நீயே போடுங்க பார்க்கலாம். 30 to 60 நீங்களே போட்டுருவீங்களா? between region போட்டு என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது n வேல்யூ 30 minus 30 minus 34 by 16. 60 minus 34 by 16. Minus 4 by 16. ஒரே நிமிஷம். 60 minus 34 by 16. அப்ப minus 1.25. 1.625. 625. 1.63 வச்சுக்கலாம். இல்ல 625 வச்சுக்கலாமா? கிராப்ல பார்க்கும்போது பார்த்துங்க 625. சரியாமா? ஓகே சார். சரி, அப்ப இதுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட இதை போய் பார்க்கணுமா? நிமிஷம், அதை மட்டும் கிராப் பண்ணி போட்டுறேன். ஓகே சார். சொல்றேன். கிராப் தெரியுதா? சரி, எது டேபிள் வேல்யூ தெரியுதா? ஓடி போயிச்சே. இது ஒரு பெரிய இது பேஜஸ் அதிகமான ஓடி போயிடும். சொல்றேன். உடனே ஓடி போயிடுது. என்னோட வேலை என்ன? ஓகே, வந்துருச்சு. நம்மளுக்கு என்ன வேணும்? 0.25 வேணும். 0.25 எங்க இருக்குது? இது 0.25. 0.25 ஆட் பண்ணணும். ஏன்னா மைனஸ் வேல்யூ ஒன்று பிளஸ் வேல்யூ வந்தா ரெண்டு ஒன்று ஆட் பண்ணணும். -0.5 இது 1.625 ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டா போதும். இங்க பாருங்க 0.2க்கு நேரம் நீங்களே சொல்லுங்க. 0.0987. பிளஸ் அடுத்து 1.6
to 5 சொல்லிக்கிறீங்க. 6 to 5. ஓ அப்ப 1.16 கண்டுபிடிச்சா போதும்ல சார்? 3 1.62னா 63 ஏன்னா 5 இருக்குதுல்ல. 5னா இங்க முன்னாடி செக்ஷன்ல 3 ஆயிரும்ல. 1.63 3 பண்ணுங்க. 0.4484 2 ஆட் பண்றேன் கண்ணு. 2 ஆட் பண்ணா வரும். சாரி நான் மாத்தி போட்டுறேன். 2 ஆட் பண்ணிங்க கால்குலேட்டர் ஆட் பண்ணிருங்க. 1.4354 1 பாயிண்ட்ல போவாதா? கரெக்டா போடு. 1 பாயிண்ட்ல ப்ராபபிலிட்டியோட 1 பாயிண்ட்ல போவே போவாது. 0.09 சார். 0 பாயிண்ட் கரெக்டா சொல்லு. என்ன 0.5471 இவ்வளவு ஆன்சர் சொல்ற 5471 சரிங்களா? அப்ப இது எத்தனை ஓகே ஸ்டூடெண்ட் சார். இருக்காங்க? 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்ப இன்டு 1000 போட்டுக்கங்க. இன்டு 1000 போட்டா அதுதான் ஒரிஜினல் ஆன்சர். ஓகே சார். 547 62 32 60 எவ்வளவு இருக்காங்க? 547 1000க்கு 547 ஸ்டூடெண்ட்ஸ் அதுல இருக்காங்க ஐஸ்பிடி. சரியா? ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்றாங்க. இல்ல சார். இல்ல. சார் ஓகே. அப்ப இல்லைன்னா நம்ம அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன கேட்டுக்கிறாங்க? 70% determine the limit of the students standard is 70% of the candidate. 70% of the candidateங்கிறாங்க. அப்ப 70% of the candidateன்னு எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு 70 by 100 into 1700 students. X is equal to 700. x equal to 700. 700 வருமா? 700 நம்ம இதான் சார். மீனோட வேல்யூ தப்பா தான் இருக்கு. அப்ப மீனோட வேல்யூ எவ்வளவு வரும்? இந்த லிமிட் ஆஃப் மார்க்ஸ் தெரியல சார். எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கும் சார்? எக்ஸ் வேல்யூ எடுத்து போட முடியாதுன்னா நம்மளுக்கு டேபிள் வேல்யூ இருந்து நம்ம கண்டுபிடிச்சு போடணும். அந்த கான்செப்ட் மட்டும் இங்க இன்செர்ட் பண்றேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான் பாரு. செகண்ட் பார்ட்டோட கான்செப்ட் அப்படி ஃபுல்லாவே இன்செர்ட் பண்ணிடுறேன். அதனோட ஆன்சர் சீட்டை. சரிங்களா? ஓகே சார். என்ன பாருங்க, நம்மளுக்கு வந்து டேபிள் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த மீனிங் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? So limit of central is 0.74. Then calculate the value of area of the table. டேபிள்ல போய் பார்க்க போறீங்க. டேபிள்ல பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? சார் இது எனக்கு புரியல சார். எப்படி சார் -1.04 வந்தது? இருமா அதுதான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். டேபிள் வேல்யூ போய் பார்க்க சொல்றாங்க. அங்க இருந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க? சாரி 0.35 எடுக்கிறாங்க சார். ஏரியா வந்து from the table ஏரியா இஸ் 0.35. சரிங்களா? அப்ப 35 எங்க இருக்குன்னு பாருங்க. 35 எங்க இருக்குது? அது எப்படி சார் அந்த 0.35 எடுக்கிறோம்? 70% சொல்லிக்கிறாங்கல்ல. அப்ப Z1 வேல்யூ ஃபார் த ஏரியா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்குது. அவன் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? லிமிட் ஆஃப் சென்டர் அப்படிங்கும்போது லெஃப்ட்டுங்கும் போது உங்களுக்கு வந்து 0.35 எடுத்துக்கிறாங்க. சரியாம்மா? ஒரே நிமிஷம் நம்ம பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம் சொல்றேன். 0.5ல இருந்து 70% எடுத்தா 0.35 வருது சார். ஸோ அந்த இன்னொரு சொல்லு 0.5 டோட்டல் ஏரியாவை எடுத்து அந்த ஏரியால இருந்து 70% எடுத்தா நமக்கு 0.35 வரும் சார். லெஃப்ட் ஏரியா அண்ட் ரைட் ஏரியா அந்த மீனிங்ல சொல்றேன். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி ஓகே. நீ சொன்னது கரெக்ட் தான். இங்க இருந்து இங்க வரைக்கும் நீங்க சொன்னது 0. இது இருக்குதுல்ல 0.5ல அப்ப அதுல இருந்து நீங்க எடுத்து மீனிங்ல போட்டுக்கிறாங்க. இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே கமெண்ட் பண்ணி போடுறாங்க. அப்ப ஒரே நிமிஷம் இந்த 0.35 இங்க எப்படி -1.4 வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டையும் கண்டென்ட் பண்ணி போறனால. சரியாம்மா? ஓகே சார். லெஃப்ட் சைடு போதா ரைட் சைடு போதா ஒரு மீனிங் பண்ணல. அதனால வந்து என்ன வருதுங்கறாங்க 1.04 வருதுன்றாங்க. 1.04 எங்கடா இருக்குது கண்ணு? 0.35 எங்க இருக்குது பாருங்க. 0.35 இது 1.0வா? இது பாருங்க 1.0. அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க. நியர் பை இந்த வேல்யூ இருக்கு. கரெக்ட்டுங்களா?
ஆமா சார். அப்போ 1க்கு 0.3. நேரா 0.4. அதனால தான் வந்து நம்ம 1.04. 0.35க்கு தானே சார் எடுக்கணும். ஆமாடா 0.35 இல்ல இது டேபிள் வேல்யூ. இங்க பாருங்க இது ரீஜியனோட வேல்யூ. இது வந்து ரீஜியனோட வேல்யூ. 70% ரீஜியன் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த வேல்யூ என்ன இந்த வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஓகே சார். புரியுதாம்மா? அப்ப இதனோட வேல்யூ என்ன 1.04 இதனோட வேல்யூ -1.04 -1.04 ஓகேங்களா? கண்ணு ஒரு நல்லா நிமிஷம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது வந்து 0.35 எடுத்தா 0.1368 தானே சார் வரும். பாயிண்ட் 35 எடுத்தோம்னா இல்ல Z வேல்யூ 0.35ங்கிற அவன் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்குங்க. பிட்வீன் சொல்லல அவன் பாருங்க ரீஜியன் வந்து இவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்ட்டான். ரீஜியன் வந்து 70% இருக்குதுன்ட்டான். இங்க பாருங்க 70% ரீஜியன் இருக்குதுன்ட்டான். புரியுதுங்களா? ஓகே சார். அப்படின்னா இதனோட ரீஜியன் மேலதான் 70%. அப்ப இந்த பாயிண்ட் அவன் கொடுக்கல. இந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்ப? ரீஜியன் வேல்யூ தெரிஞ்சிச்சு. ரீஜியன் வேல்யூ என்ன? 0.35. ஓகேங்களா? அப்ப ஓகே இது சார். என்ன வேல்யூ? இது டேபிள் வேல்யூ. இது என்ன வேல்யூ? இது டேபிள் வேல்யூ. ஓகேங்களா? அப்ப டேபிள் ஓகே சார். வேல்யூக்கு நேரா இது என்ன இருக்குது? 1.04 இருக்குது. சரிங்களா? அவன் பிட்வீன் என்ன சொல்லிக்கிறானா? 70% லிமிட் வந்து இருக்குதுன்ட்டான். சரிங்களா? அப்போ ஒரு ஏரியா ஆஃப் ரீஜன் என்ன அது இன்கிரீஸ் ஆகுது. கரெக்ட்டா? இங்கிருந்து 70% போகுதுங்கிறான். இங்கிருந்து 70% போகுதுங்கிறான். ரீஜன் தான் குடுத்துக்கிறான் தவிர இந்த வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இந்த வேல்யூ தெரியாது. சரிங்களா? ஓகே சார். அப்ப இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1.04 சரிங்களா? ஓகே சார். சோ அது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறாங்க மேபி பாசிட்டிவ் சைடா நெகட்டிவ் சைடா சொல்ல அதனால எய்தர் பாசிட்டிவ் சைடு ஆர் நெகட்டிவ் சைடு ரெண்டையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணி போடுறாங்க சரிங்களா இப்போ பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துட்டு என்ன ஓகே கிடைக்குது சார். எக்ஸ் மைனஸ் இது மீனோட வேல்யூ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ ஜஸ்ட் கிராஸ் சார் மல்டிப்ளை இப்போ 1.04 எப்படி சார் எடுத்தோம்? அடே இப்பதானே சொன்னேன் 0.35 எங்க இருக்குது டேபிள்ல இங்க பாருங்க டேபிள்ல 0.35 எங்க இருக்குது ஓகே சார். 1.4 கிட்ட இருக்கு. கிளியரா இன்னொரு சொல்லி தரணுமா இல்ல சார் புரிஞ்சிச்சு சார். 0.35 கிட்ட இருந்து அந்த வேல்யூ 1.4ல இருந்து நம்ம அப்படி எடுத்தோம். ஓகே தானே ம் சரி இப்போ என்ன ஆகும் லெஃப்ட் சைடு நெகட்டிவ் பாசிட்டிவா லெஃப்டா தெரியல ஆனா ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறாங்க இது -1.04 இது +1.04 எடுத்துக்கிறாங்க இது ரெண்டுக்கு லைஸ் பிட்வீன் ரீஜியனால சரிங்களாமா இந்த பக்கம் 70% ஓகே சார். 70% ஓகேங்களா ஓகே சார். அதாவது அவன் நீ அப்படி போறதுல இப்படி போடுறாங்க 70% ரெண்டு பக்கம் இருக்குல்ல சிமெட்ரிக் ரீஜியன் ரெண்டு பக்கம் இருக்கனால ரெண்டால டிவைட் பண்ணிட்டாங்க அதனால வந்து 0.35 ஆயிடுச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா ஓகே சார். அப்ப ரெண்டு பக்கம் இருக்கனால நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடுற மாதிரி இருக்குது அதனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடுறாங்க சரியாமா ஓகே சார். ஐடியா புரியும் நினைக்கிறேன் சரி அடுத்தது மூவ் பண்ணலாமா ஓகே சார். சோ அடுத்த வேல்யூ என்ன நடக்குதுன்னா அவ்வளவுதான் டேபிள் கண்டுபிடிச்சிட்டு நீங்க இது சிம்பிளிஃபை பண்ணா போதும் சரிங்களா இது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 1.6 into 1. அதாவது 16 into 1.04 plus 34 கரெக்டாமா அது சிம்பிளிஃபை பண்ண இந்த வேல்யூ வருது ஓகே சார். அதே இதை சிம்பிளிஃபை பண்ண இந்த வேல்யூ வருது அவ்வளவுதான் அப்ப வேல்யூ என்ன இருக்குது ஓகே. 1.362 சாரி 17.362 50.64 இதுதான் நம்மளுடைய டேபிள் வேல்யூங்கிறாங்க ஓகே சார். கிளியரா டவுட் இருக்குங்களா கிளியர் சார். அப்ப ஒன்னு தெரிஞ்சுக்கங்க கொஸ்டின் நல்லா பாத்துங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் எப்படி போகுது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் எப்படி போகுதுன்னு பாத்துங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம டேபிள்ல இருந்து கரஸ்பாண்டிங் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இந்த பிட்வீன் அந்த மாதிரி கொடுத்தாங்க இந்த 70% ரீஜியன் ரீஜியன் வேல்யூ 70% சொல்றாங்க அப்ப ரீஜியன் 70% என்ன பண்ணணும் ரெண்டா கட் பண்ணி போடணும் சரிங்களா அதை மறந்துடாதீங்க 70% ஒரு சைடு போடக்கூடாது இங்க இங்க ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கிறாங்க சரியாமா ஓகே சார். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ இதுதான் அந்த கொஸ்டினோட ஸ்பெஷாலிட்டி மத்தபடி இங்க பெருசா எதுவும் இல்லை சரிங்களா ஓகே சார். சார் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் இப்படி தானே வந்துட்டு இருக்கு போது பெருசா அங்க இது டிஃபரெண்ட் இருக்காது இதுதான் பெருசா இருக்க போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் சரியாமா ஓகே சார். இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்களா இது சொல்யூஷனோட கொடுத்துறேன் சொல்யூஷனோட கூட கொடுத்துறேன் நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா இது உங்களுக்கு பேஜஸ் கேக்குறீங்க அன்னைக்கு கிளாஸ் இது நான் அனுப்பிடுவேன் எனக்கு அடுத்த கிளாஸ் இருந்தா மட்டும் எனக்கு கொஞ்சம் இது பண்ண முடியாது கொஞ்சம் ரிமைண்டர் கூட நான் அப்புறமேட்டு கூட சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு கூட உங்களுக்கு நான் கொடுத்துறேன் சரிங்களா இதனோட ஐடியா ஓகே சார்.
இதை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாலும் சரி, இல்லை இது பண்ணாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரியாம்மா?